வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய வானமெல்லாம் ஆசை காற்றாடி கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தங்கம்மா கேலியாக சிரித்தாள். என் பிள்ளையோட அப்பாவே கல்யாணமாகி 30 வருஷம் ஆனப்புறமும் தனி குடித்தனம் வைக்க நினைக்கல. இப்ப நினைக்க வைக்கிறேன். என் பொண் அவ புருஷனோட வேற ஒரு வீட்டுல தனியா இருக்கட்டும். அது என் பணம் விழுந்தப்புறம்தான் நடக்கும். தங்கம்மா சீறினாள். அப்ப உன் பணம் விழுந்தப்புறம்தான் என் பெண் இந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு போவா. நீ இப்ப இதையெல்லாம் இந்த மாடி ரூம்ல தனியா உட்கார வச்சு பேசுற. சாது மாதிரி இருக்கேங்கிறதாலே சாமர்த்தியமும் தைரியமும் இல்லைன்னு எடை போட்டுடாத. இன்னைக்கு சாயங்காலமே இந்த பள்ளிப்புறம் கிராமத்துல இந்த வீட்டெதிரே நின்னுண்டு கோஷம் போட்டு கூட்டம் சேர்ப்பேன். நீ இப்ப சொன்னதையெல்லாம் அவகிட்ட சத்தம் போட்டு சொல்லி என் பெண்ணுக்கு நியாயம் கேட்பேன். அடிபட்ட புலியை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா இன்னைக்கு சாயங்காலம் பாரு. ஏன் மானத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வர துடிக்கிறையா? உனக்கு மட்டும்தான் மானம் இருக்கோ? எனக்கு இல்லையோ? என் பெண் பாரதிக்கு இல்லையோ? கத்தாத. நீ கத்த வைக்கிற. கீழே என் மாமனார் மாமியார் இருப்பா. அவரும் இருப்பார். இருக்கட்டுமே. உன் மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியட்டுமே. சரி சரி, இப்ப நீ உன் பெண்ணை கூட்டிண்டு போக வேண்டாம். இப்ப என்ன இப்ப? எப்பவுமே கூட்டிட்டு போக மாட்டேன். நான் கீழே போறேன். நம்ம நாத்தம் மத்தவாளுக்கு தெரிய வேண்டாம். நான் என்னைக்குமே நாராதவன், நாரவும் மாட்டேன். ஒரு தங்கமான மனுஷனுக்கு நீ பெண்டாட்டியா வாய்ச்சியே. பாவம். அவர் என்ன பாவம் பண்ணாரோ? தங்கம்மா சரசரவென்று கீழே இறங்கி போக மாடிப்படிகளில் விரைந்தாள். கீழ்படிக்கு அருகே ஈஸ்வரன் நின்று கொண்டிருந்தார். அவரை தாண்டி செல்ல அவள் எத்தனிக்கையில், தங்கம் என்றார் ஈஸ்வரன். அவள் தாண்டி சென்றாள். எங்க ஓடுறாய்? நில்லு. என்ன வேணும்? உன் அண்ணா கிட்ட என்ன பேசின்னு இருந்தாய்? ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமில்லாதைக்கா அரை மணிக்கூறு மச்சு மேலே இருந்தாய். இப்ப உங்ககிட்ட சொல்லும்படியா விசேஷமா ஏதும் இல்லை. பாரதி பத்தியா? தங்கம்மா பதில் சொல்லாமல் சென்றாள். சர்ச்சைக்கெல்லாம் மௌலி இறங்கி வந்தார். என்ன, அண்ணாவும் தங்கையும் ரொம்ப நேரமா சொகாரியம் பேசிட்டு இருந்தேள். நானும் தெரிஞ்சுக்கலாமா மௌலி? சொகாரியம்னா ரகசியம் தானே? ஆமாம், 2 பேருக்குள்ள இருந்தா தான் ரகசியம். உன் பாஷையில் சொகாரியம். 3ஆம் மனுஷனுக்கு தெரிஞ்சா பரஸ்யம் ஆயிடுறது. சரி, இப்ப நான் சகஸ்ரத்தின் வீட்டுக்கு போறேன். சரி, நீ போய்க்கோ. இப்ப பாரதி அங்கதான் இருக்கா. நான் என் கடை பங்க் இதையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு 4 மணிக்கு முன்னால வந்துடுறேன். நீ எப்ப வேணும்னாலும் வா. நான் வந்த காரியம் முடியாமல் நங்கவரம் திரும்புறதா இல்லை. மௌலி, நீயே அப்படி அடிச்சு பேசுறாய். சாது மிரண்டா. காடு கொள்ளாது, எனக்கும் தெரியும். நான் வரேன் ஈச்சா. ஆல் தி பெஸ்ட். மௌலி பதில் கூறாமல் வெளியேறி தெருவை தாண்டி சகசிரம் வசிக்கும் வீட்டுக்குள் பிரவேசித்தார். 2 கட்சிகள் ஒரே திசையில் அவர் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். ஆனால் நோக்கங்கள் வெவ்வேறு. அவராக செயல்பட 3வது திசை இருக்கிறதா? தேடினார். புத்தி மழுங்கியதுதான் மிச்சம். ராஜையின் ஒற்றை தலைவலியின் கடுமை குறைந்திருந்தாலும் அவளால் வீட்டு காரியங்களை கவனிக்க இயலவில்லை. சித்தப்பா, நீங்க எதுக்கு இங்க சாதம் வடிக்கணும்? நாங்க அங்க இருந்து உங்களுக்கும் சித்திக்கும் கொண்டு வந்திருப்பனே என்றாள் பாரதி. செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப். கேள்விப்பட்டிருக்காயா பாரதி? நீங்க ஒரு அபூர்வ மனுஷர்தான். நீங்க ஊருக்கெல்லாம் உதவி செய்றீங்க. ஆனா இன்னொருத்தட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்கிறதே இல்லை. ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ். கேள்விப்பட்டிருக்காயா? பாரதி சிரித்தாள். இந்த மாதிரி 5-6 இங்கிலீஷ் அறிவுரைகளை வச்சுக்கிட்டு ஊரையே உங்க பக்கம் அடக்கி போட்டிருக்கீங்க. அது சரி, என்ன சமையல்? ரைஸ், டால், கர்டு. அரிசி, பருப்பு, தயிரா? லிட்டில் கீ ஆல்சோ. டச் பண்ணிக்க மஸ்டர்ட் மேங்கோ. கொஞ்சம் நெய்யும் தொட்டுக்க கடுகு மாங்காய். வயிறு நிறைஞ்சதா? நிறையாம. சித்தி கூட 2-3 வாய் தயிர் சாதம் சாப்பிட்டாளே. அது இருக்கட்டும், மௌலி வந்திருக்கானே, என்ன விசேஷம் என்று கேட்டான் சகஸ்ரம். எனக்கே தெரியாது. அத்தை கேட்டதுக்கும் சரியா பதில் சொல்லல. ஆமா, அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாரே, உங்ககிட்ட சொல்லலையா?
சொல்லியிருந்தா நான் அபத்தமா உன்கிட்ட ஏன் வந்திருக்காருன்னு கேட்டிருப்பேனா பாரதி. உண்மையான காரணம் ஒருத்தருக்குத்தான் தெரியும் போல இருக்கு. ஆரு அண்ணாவா? ஆமாம். ஆனாக்கா அண்ணா என்கிட்ட ஒன்னும் சொல்லலை. இப்ப என்ன செய்யறான் மௌலி? அண்ணாவும் தங்கையுமா பேசின்னு இருக்கா. நான் சாப்பிட போனப்போ அத்தை மாடிக்கு போனா. நான் கை எலம்பி இங்க வந்து 1/4 மணி நேரம் ஆறது. என்னதான் பேசிக்கிறாங்களோ? உன்னை பத்தியா இருக்குமோ பாரதி? இருக்கலாம். அத்தைக்கு என்னமோ என்ன பிடிக்கல. இப்பவெல்லாம் அவளை எப்படியாவது திருப்தி செய்யணும்னு பார்க்கறேன். முடியல. மன்னிய திருப்திப்படுத்த யாராலும் കഴിயாது. என்ன கண்டா கூட மன்னிக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா பாரதி? நான் ஆரையும் முகஸ்துதி பாட மாட்டேன். பாடி காரியம் சாதிச்சுக்க அவசியம் இல்லை. பட்டு பட்டுன்னு நான் மன்னிட்ட முன்னெல்லாம் பேசியிருக்கேன். ஒவ்வொருத்தர் சுபாவம் ஒவ்வொரு மாதிரி. ரொம்ப கரெக்ட் பாரதி. உன்கிட்ட சில குணங்கள் பிடிச்சிருக்கு. ஆனா சிலது பிடிக்கல. உதாரணம்? அதாவது உன்கிட்ட வந்து பேசினாதான் நீ பேசுற. இது கெட்ட குணம் இல்லையே சித்தப்பா. கெட்ட குணம்னு சொல்ல வரல. எனக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னேன். ஒன்ன மாதிரி எல்லாரும் இருந்துட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் என்ன ஆகும்? எல்லாரும் ஊமைகளா திரிவா. நீயாக ஒருத்தியிட்ட போய் பேசுறதுல தப்பில்லை. அதனால நீ குறைஞ்சும் போயிட மாட்டாய். மனுஷாளுக்கு மனுஷாள் தான் வேணும். அப்புறம் வேற என்ன பிடிக்கல? சொன்னா தேசியப்படப்படாது. நான் என்னைக்காவது உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு இருக்கேனா? உன் பிடிவாதம். அது என் கூட பிறந்த வியாதி. கண்டுடாமைக்கும் கஷண்டிக்கும் தான் மருந்தில்லை. மற்ற எல்லாத்துக்கும் உண்டு. எனக்கு புரியல சித்தப்பா. பொறாமை வழுக்கை. பாரதி சிரித்தாள். எனக்கே தெரியாது சித்தப்பா. எனக்கு ஏன் பிடிவாதம் அளவுக்கு மேலேயே இருக்கும்னு. சின்ன வயசுலயே அம்மா அப்பா சரியா வளர்க்கலையோ என்னமோ. வயசு வந்தப்புறம் தப்பு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சப்புறம் நாமே நம்மை கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா பாரதி? அதான் உன் அப்பா மௌலி வரான். உனக்கு அவர்கிட்ட தனியா பேசணும்னா மச்சு மேலுக்கு போ. ஏசியை போட்டுக்கோ. ஆரும் உங்களை டிஸ்டர்ப் செய்ய வரமாட்டா. எனக்கு ஒன்றும் அவர்கிட்ட ஸ்பெஷலாக பேச இல்லை. வா மௌலி. என்ன இത്ര நேரம்? அண்ணா அப்பவே காரை எடுத்துண்டு போயாச்சே. தங்கை தங்கமா இருக்காளே, அவர்கிட்ட பேசின்னு இருந்தேன். அவகிட்ட பேசின்னு இருந்தேன். சரி உக்காரு. நான் பாரதிகிட்ட இன்னும் 2 வார்த்தை சரியா பேசல. 2ஓட ஏன் நிறுத்திக்கிறாய் மௌலி? 2000 வார்த்தை பேசேன். என்னால இந்த ஈஸி சேரை விட்டு போக കഴിயாது. தா மச்சு மேல இருக்கு. அங்க போய் ஆசை தீர பேசிக்கோங்கோ. ஒரு நிமிடம் பாரதி அப்பாவை பார்த்தாள். பாரதி, என்னப்பா? வா மாடிக்கு போகலாம். இங்கேயே பேசலாமே அப்பா. நாம பேசுறது சகசிரத்துக்கு தொந்தரவா இருக்கும். அப்படியா சித்தப்பா? அப்படின்னு இல்லை. ஆனா எங்கூட பேச ஆரும் இல்லைன்னா கொஞ்சம் கண் அசருவேன். அம்படத்தான். சரிப்பா, மாடிக்கே போகலாம். மாடி அறை சதுரமாக நேர்த்தியாக இருந்தது. ஏசி அறையாக இருந்ததால் எல்லா ஜன்னல்களையும் அடைத்து வைத்திருந்தார்கள். மங்கிய வெளிச்சத்தில் அவள் விளக்கை போட்டாள். ஏசியையும் முடுக்கிவிட்டாள். கொஞ்சம் நாராசமாக ஆரம்பித்த சப்தம் மெல்ல மெல்ல அடங்கி போயிற்று. கட்டிலில் பாரதி உட்கார அவள் எதிரே ஒரு பிரம்பு நாற்காலியில் மௌலி அமர்ந்தார். என்னப்பா பேசணும்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு திடீர்னு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. என் பேச்சுல இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் பாரதி. ஓகே, நான் ரெடி. வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து கோர்வையாக்கி கொண்ட மௌலி ஆரம்பித்தார். நான் இப்ப சொல்ல போறது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அனாவசிய தலையீடா படலாம். ஏன் பைத்தியக்காரத்தனமாகவும் தோணலாம். அதை நான் முடிவு செய்துக்கிறேன்ப்பா. நம்ம ஊர்ல காவிரியை நீ நின்னு நிதானமா பார்த்ததில்ல. நீரோட்டம் ரொம்ப அமைதியா சாதுவா இருக்கும். ஆனா உள்ள காலை வச்சுட்டா கரண்ட் இழுக்கும். அது மாதிரி. அது மாதிரி? அது மாதிரி தான் நீ புகுந்திருக்கிற வீடும் இருக்கு. எதை வச்சுட்டு சொல்றீங்க? இந்த லெட்டரை வச்சுட்டு. இந்த லெட்டர் தான் என்னை இங்க இழுத்த கரண்ட். வெளியே நின்று பார்க்குறப்ப எல்லாம் அமைதியா ஏன் சுமூகமா இருக்கு பொண்ணே பொண்ணேன்னு மாமனார் நெகிழறார். வா மௌலி வா மௌலின்னு சகசிரம் குலாவறான். நீயும் ரொம்ப சௌக்கியமா இருக்கிறாப்புல நடமாடுற. நீங்க உங்க கண்ணாடியை மாத்தணும் அப்பா. அந்த லெட்டரை இப்படி தாங்கோ. கொடுத்தார். ஒரே மூச்சில் படித்தாள். பிறகு இதுல எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதான் என்ற பாரதி தொடர்ந்து, ஆனா அத்திம்பேர் இவ்வளவு கடுமையா இருப்பார்னு நான் எதிர்பார்க்கல என்றாள். போறப்ப சில சமயங்கள்ல வார்த்தைகளோட பேசுறப்ப சில சமயங்கள்ல வார்த்தைகளோட கடுமை தெரியாது பாரதி. நீ பிஹெச்டி பண்ணணும்னு பிடிமாதமா இருக்க. உன் புருஷன் வீட்டுல எல்லாரும் எதிர் துருவத்துல நிக்கிறாங்க. இது எப்படி எத்தனை நாளுக்கு ஓடி எப்ப முடியும்னு ஈச்சா கேள்வி கேட்கிறார்.
நீங்க என்ன சொல்றீங்க? நீ பிஹெச்டி பத்தி ரொம்ப நாளா என்கிட்ட பேசி என்ன நிம்மதி இல்லாம செய்திருக்க. அப்ப மாட்டேனேன். இப்ப நீ ஆசைப்பட்டது எதையும் நான் நிறைவேத்தினதில்ல. இதையாவது இப்பவாவது நிறைவேத்துறனே. நிஜமாவா அப்பா? நிஜமா. கல்யாணத்துக்கு முன்னால பணம் இல்லைன்னு கைய விரிச்சீங்களே, அப்ப அது உண்மை. ஆனா இப்ப இருக்கு. அமெரிக்காவிலிருந்து அண்ணா அனுப்பினானா? இல்லை. பின்ன உன் கல்யாணம் முடிஞ்சதும் கல்யாண செலவுல ஒரு பங்கை நான் ஏத்துக்கிறது தான் நியாயம். முறைன்னு எல்லாம் சொல்லி 40,000க்கு மேல ஈச்சா தந்தான். அப்படியா? அவனோட பெருந்தன்மை யாருக்கும் வராது பாரதி. ஆனா அதே ஈச்சாதான் உன் ஆசைக்கு சம்மதிக்க மாட்டேன் என்கிறான். நான் என் கோணத்துல இருந்து பார்க்கிறேன். அவர் தம் கோணத்துல இருந்து. யார் எந்த கோணமானா என்ன பாரதி? விதியின் கோணம் சரியில்லை. நீ இந்த பாலக்காட்டுக்கும் பள்ளிப்புறத்துக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கும் குட் பை சொல்லிட்டு என்னோட புறப்படு. அப்பா, என்னப்பா புதுசா ஒரு குண்ட தூக்கி போடுறீங்க? உன் ஆசையை நிறைவேத்துறதுன்னு வந்தா வேற வழி என்னம்மா? நீங்க இப்ப செய்ய முன் வந்திருக்கிற காரியம் அத்தின் பேருக்கு தெரியுமா? இந்த காரியத்துக்காக நான் வரல. ஈச்சாவோட பேசி பார்க்கலாம்னு வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா பாரதி? என்னப்பா? அவருக்கு உன் பேர்ல கொள்ளை ஆசை. நீ ரொம்ப புத்திசாலியாம், எட்டிக்காரியாம். உன்னால நங்கவரத்துக்கும் பெருமைதான் வருமே தவிர அவமானம் வராதாம். இதை அவரே அவர் வாயாலேயே சொன்னார். அவருக்கு என் பேர்ல ஒரு தனி வாத்சல்யம் உண்டுன்னு எனக்கே தெரியும்பா. இன்னும் என்ன சொன்னார் தெரியுமா பாரதி? சொல்லுங்க. நாராயணன் எதையும் மனசுல இருந்து கொட்ட மாட்டானாம். பாரதி நல்ல பொண்ணு. அவளை நடத்துறபடி நடத்தினா வீட்டுக்கே பெருமை கிடைக்கும். ஆனா அம்மாவுக்குத்தான் தன் மருமகளை சரியா கொண்டு நடந்திட தெரியலேன்னு சொல்லியிருக்கான். யார்கிட்ட தெரியுமா? இந்த சகஸ்ரத்துக்கிட்ட. அவன் அதை அப்படியே அண்ணா ஈச்சாவிடம் ஒப்புச்சிருக்கான். பாரதி ஓரிரு நிமிடங்கள் மௌனமாக அவரை பார்த்தாள். ஆனா என்ன செய்யறது பாரதி? பொன் ஊசின்னா கண்ணில் குத்திக்க முடியுமான்னு ஈஸ்வரன் என்கிட்ட கேட்கிறார். அதாவது நீ படிக்கிறதுன்னு உன் வழியில நீ போறதுன்னு முடிவு எடுத்தா அவர் தம் வழியில வேற முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமாம். வேற முடிவுன்னா விவாகரத்து. யூ மீன் டிவோர்ஸ்? ஆமாம். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணமாகி இன்னும் முழுசா ஒரு மாசம் ஆகல. அதுக்குள்ள டிவோர்ஸ் பத்தி பேசுறையே ஈச்சானேன். அதுக்கு என் இடத்துல நீ இருந்தா என்ன செய்வேன்னு திருப்பி கேட்டார். என்னால பதில் சொல்ல முடியலை. டிவோர்ஸ்னா அவ்வளவு சுலபமா? பண்டாரா ரோடு விமல்நாத் ஞாபகம் இருக்காப்பா? அவரோட பொண்ணு அபர்ணா தேவி என் கிளாஸ்மேட். அபர்ணாவோட அக்கா பேர்ல கல்யாணமான 3ஆம் மாசமே அவ புருஷன் டிவோர்ஸ் கேஸ் போட்டான். ஆனா ஜட்ஜு கொடுக்கலையே. பாலக்காட்டுல ஜட்ஜுகள் தனி ரகமா இருப்பாங்களா என்ன? ஆனா உன் கேஸ் அப்படிப்பட்டதில்ல பாரதி. எப்படி சொல்றீங்க? உனக்கு கல்யாணம் தான் ஆகியிருக்கு. புரியல. உன் கழுத்துல தாலி மட்டும்தான் ஏறி இருக்கு. மத்தபடி மத்தபடி ஓ, புரியறது. ஆமா, இதை யாரால் நிரூபிக்க முடியும்? ஏன் உன்னாலேயே கூட. கோர்ட்டு கூண்டுல ஏறி எதிர்த்தரப்பு வக்கீல் துருவி துருவி கேள்வி கேட்கறப்ப உன்னால பொய் சொல்ல முடியுமா பாரதி? கல்யாண கன்சன்மேன் ஆகாம போனா கேஸ் போறவன் ஈஸியா ஜெயிச்சுடுவான். நாராயணன் நல்லவர். இப்ப நீ நல்லவ இல்லையா? அவர் கேஸ் போட மாட்டார். அவன் தானா போட மாட்டான். அவனுடைய அம்மா என் தங்கை ஒருத்தி போதும் உன்னை கோர்ட்டுக்கு இழுக்க. நீ மெட்ராஸ்லயோ டெல்லியிலயோ பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பியா? இல்ல சம்மன்ஸ் அனுப்புறப்பவெல்லாம் பாலக்காட்டு கோர்ட்டு வாசப்படி ஏறிட்டு இருப்பியா? பாரதி பதில் சொல்லவில்லை. மௌலி தொடர்ந்தார். நீ ஏன் கவலைப்படுற பாரதி? டிவோர்ஸ் ஆன கையோட நாராயணனுக்கு வேற ஒருத்தி மனைவியா வந்தா வந்துட்டு போகட்டுமே. நீ உன் பிஹெச்டியை முடிச்சுட்டு உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளேன். நீ டாக்டர் பாரதின்னு தெரியறப்ப எத்தனை பிஹெச்டிகள் உன்னை தேடிக்கொண்டு வருவார்கள். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியறது. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? என்னோட இன்னைக்கு ராத்திரியே புறப்படு. அப்புறம் ஒரு நாள் நாம மெட்ராஸ் போகலாம். மெட்ராஸ்ல கிடைக்கலன்னா என்ன, டில்லி, பாம்பே, கல்கத்தான்னு எவ்வளவோ இருக்கு. நான் இதை பத்தி யோசிக்கணும். இதுல யோசனை செய்ய என்ன இருக்கு பாரதி? யோசனை செய்ய என்ன இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். சரி, உன் இஷ்டம். அத்திம்பேர் எதுக்காக உங்களை வரவழைச்சு இதுல ஈடுபடுத்தணும்? நேரடியா என்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே. வாஸ்தவமான பேச்சுதான் பாரதி. ஆனா ஈச்சா உங்ககிட்ட அழுதுகிட்டு சொல்வானா, இல்ல கோபமா முரட்டுத்தனமா சொல்வானா?
அவன் உன் பேர்ல அலாதி பிரியம் வச்சிருக்கான். இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கவே அவனுக்கு தொண்டை அடைச்சுக்காதா? அதான் உங்களை தூது விட்டுருக்காரு இல்ல. நல்ல வேளை, இப்ப என்கிட்ட பண வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாம போயிருந்தா என்ன செய்திருப்பேன்? பூர்வீகமான நங்கவரம் வீட்டை வித்திருப்பேன். நீங்க ஊருக்கு போங்கப்பா. நான் ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவதானே நீ. முடிவு எடுக்க என்ன கஷ்டம்? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தாப்புலதான் மனசு, அப்புறமும் இருக்கணுமா? அது மாறப்படாதா? கல்யாணத்துக்கு முன்னால பிஹெச்டி மேல் இருந்த தீவிரம் கல்யாணத்துக்கு அப்புறம் குறையாம அப்படியே இருக்கிறப்ப போதும்பா. நான் யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கிறேன். நீங்க ஊரை பார்க்க போங்க. இப்ப ஈச்சாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது பாரதி? பாதிக்கப்பட்டிருப்பவள் நான். அவரால் நேரடியா இதை பத்தி பேச முடியல. ஆனா என்னால முடியும். நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு பரிபூரணமான அங்கீகாரம் எங்கிட்ட இருந்து நிச்சயமா வரும் பாரதி. நான் பிஹெச்டிக்கு தான் ஆசைப்பட்டேனே தவிர யாருடைய அங்கீகாரத்துக்காகவும் எனக்கு அப்பாவா இருக்கிற உங்களையும் சேர்த்துத்தான் ஆசைப்படவும் இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. அவர் முன்னால் இறங்க அரை விளக்கை அணைத்து ஏசியையும் நிறுத்திவிட்ட பாரதி மாடிப்படிகளில் கால் வைத்தாள். சகஸ்ரம், என்ன மௌலி, பொண்ணோட பேசி பேசி மடுக்கலையாக்கும், அதாவது அழுக்கலை போலிருக்கு என்றான். பாரதி வந்தவள் வாசலை நோக்கி நடந்தாள். பாரதி, என்ன நீ என்கிட்ட சொல்லி கொள்ளாதைக்கு விற்றுன்னு போறாய் என்றார் சகஸ்ரம். அவளுடைய காதுகளில் எதுவும் விழவில்லை. மனதில் ஊழி காற்று போல எழுந்துவிட்ட சத்தம் ஓங்காரமாக அவளுடைய உடம்பையே தாக்கி கொண்டிருக்கையில் மற்றவர்களுடைய குரலா அவளுடைய காதில் விழும்? பாரதி வீட்டை அடைந்த போது மணி 3:30. குளியல் அறைக்கு சென்று கை கால்களை கழுவிவிட்டு சமையல் அறைக்கு வந்தாள். கேஸ் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கவில்லை. பிற்பகல் போட வேண்டிய காஃபி டிகாக்ஷன் போட்டாகவில்லை. மனதில் ஒரு கடுமையான புயல் வீசிக்கொண்டிருந்தாலும் அவள் தடுமாறவில்லை. இதுவரை பிறந்து அறியாத நெஞ்சுறுதி தன்னிடம் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தாள். விஷயம் முற்றிவிட்டது. 2 கட்சிகளில் ஒரு கட்சி தீர்மானமான முடிவை எடுத்து எதிர்கட்சியிடம் வெளியிட்டாகிவிட்டது. ஒருவர் தம்மை தாமே ஆலோசகராக நியமித்து கொண்டு இந்த 2வது கட்சிக்கு உபதேசம் செய்ய முன் வந்திருக்கிறார். ஆனால் இக்கட்சிக்கு என்ற ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை எந்த ஆலோசகராலும் தகர்த்து எறிய முடியாதே. இத்தனை நேரமா நீ எங்கிருந்த? பாரதி கொதிக்கும் நீரை காஃபி ஃபில்டரில் நிதானமாக மெல்ல மெல்ல ஊற்றி கொண்டிருக்கையில் தங்கம்மாவின் கேள்வி வெடித்தது. பாரதி உடனே பதில் சொல்லவில்லை. நீரை எல்லாம் ஊற்றிய பிறகு ஃபில்டரை மூடிய பின் பால் பாத்திரத்தை மேடையின் மீது வைத்துவிட்டு திரும்பினாள். என்னடி பாக்குற, காதலி விழலையா? விழுந்தது. அவசரமா பதில் சொல்ல வேண்டிய கேள்வியா படல. சகஸ்ரம் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்த. அங்க என்ன வேலை உனக்கு? சகஸ்ரம், என் பிள்ளைக்குத்தான் சித்தப்பா, உனக்கு இல்லை. நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. சின்ன மாமனார் வீட்டுக்கு போயிருந்த. அங்க என்ன வேலைன்னு கேட்டேன். என் அப்பா அங்க இருந்தார். என்கிட்ட பேசணும்னார். என்ன சொன்னான்? எங்க பேச்சு? அப்பா பெண்ணுக்கு இடையே நடந்த பேச்சு. என்கிட்ட சொல்லப்படாதோ? படாதுன்னு படுறது. நீ எப்ப புறப்படுற? எங்க? தெரியாதா? தெரியாது, அதான் கேட்குற. நங்க வரத்துக்கு இன்னைக்கு ராத்திரி. இன்னைக்கு ராத்திரியா? அப்பா புறப்படுறார். நீ? ஏன்? உன் அப்பா சொல்லலையா? என்னன்னு? என்னடி, என்கிட்ட ஜால வித்தை காட்டுறியா? ஜால வித்தைனா? இரு, உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிச்சுக்கிற. தங்கம்மா வெளியேற திரும்பினாள். ஒரு நிமிஷம் அத்தை. என்னடி? இது எப்படி உங்க வீடோ அதே மாதிரி என் வீடும் தான். இதை உதறி எறிஞ்சிட்டு போகாததும் என் முடிவில் அடங்கி இருக்கு. பாட்டி உங்களை துரத்தினா நீங்க போக மாட்டீங்க இல்லையா? அது மாதிரி தான் நானும். இதை நன்னா ஞாபகம் வச்சுக்கங்க. அனாவசியமா என்கிட்ட கத்தி கத்தி உங்க பிளட் பிரஷரை ஏத்திக்காதீங்க. மௌன சீற்றத்துடன் அவளை விரைத்து பார்த்துவிட்டு தங்கம்மா வெளியேறினாள். டிகாக்ஷன் இறங்கி கொண்டிருக்கையில் பால் பாத்திரத்தை வைத்தாள். 2 லிட்டர் பால் கொதிக்க சில நிமிடங்களாவது ஆகும். என்ன டிஃபன் செய்ய? இட்லி அல்லது தோசை மாவு இல்லை. உப்மா பாதி பேருக்கு பிடிக்காது. திடீரென்று மீனாட்சி அம்மாளின் சமையல் புத்தகம் நினைவுக்கு வந்தது. எவ்வளவு அரிசிக்கு எவ்வளவு பயத்தம்பருப்பு போட வேண்டும் பார்க்க வேண்டும். அலமாரியில் சீராக வைக்கப்பட்டிருக்கும் ஹார்லிக்ஸ் பாட்டில்களை பார்த்தாள். 3/4 பாட்டில் முந்திரி பருப்பு இருப்பது திருப்தி அளித்தது.
பாலை பார்த்தாள், காய்ந்து கொண்டிருந்தது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் கொதிக்க ஆரம்பித்துவிடும். பொங்கி வரும்போது கேஸை நிறுத்திவிட வேண்டும். பாலும் கொதித்தது. ஃபில்டரின் அடிபாகத்தில் அப்போதைக்கு தேவையான டிகாக்ஷன் இறங்கி இருந்தது. ஒன்று ஸ்ட்ராங் சர்க்கரை கம்மி, இரண்டாவது மீடியம் சர்க்கரை வேண்டாம், மூன்றாவது ஸ்ட்ராங் சர்க்கரை கொஞ்சம் அதிகம். ஒரு பெரிய தட்டில் டபரா டம்ளர்களை வைத்து கொண்டு முன் தாழ்வாரத்துக்கு வந்தாள். இந்தாங்க பாட்டப்பா காஃபி, கொஞ்சம் லேட்டாயிடுத்து. தோஷம் இல்லை பொண்ணே. பாட்டம்மா காஃபி. பஞ்சாரை இல்லையே. இல்ல. நீ குடிச்சியா? இனிமேத்தா. பின்ன இது ஆருக்கு? அத்தைக்கு சொல்லிவிட்ட தங்கம்மா அருகே பாரதி வந்து அவள் முன்னால் காஃபியை வைத்தாள். தங்கம்மா வாய் திறக்கவில்லை. பொண்ணே. என்ன பாட்டப்பா? காப்பி அமிர்தமா இருக்கு. யட்சுமி, நீ என்ன சொல்றாய்? நீங்க சர்டிபிகேட் கொடுத்தாச்சே, நானும் கொடுக்கணுமா? பாரதி, வாஸ்தவத்திலேயே காப்பி ருசியா இருக்கு. இன்னைக்கு என்ன பலகாரம்? அரை மணி நேரத்துல ரெடியாயிரும் பாட்டப்பா. சமையல் அறைக்கு திரும்பி அவசர அவசரமாக புத்தகத்தை புரட்டினாள். அத்தியாயம் கிடைத்தது, அளவும் கிடைத்தது. குக்கரை ஏற்கனவே பால் பொங்கினதும் இன்னொரு அடுப்பில் வைத்திருந்தாள். சரசரவென்று காரியத்தில் ஈடுபட்டாள். குக்கர் சத்தம் கேட்ட ஓரிரு நிமிடங்களுக்கு பின் ஜுவாலையை தாழவிட்டு தேங்காயை எடுத்தாள், உடைத்தாள், பூவாக்கினாள். அவள் பொங்கல் சட்னியுடன் மீண்டும் முன் தாழ்வாரத்துக்கு வந்தபோது கடிகாரத்தை பார்த்தாள். 4:30. சொன்ன நேரத்துக்கு மேல் 1/4 மணி தாமதமாக இருக்கிறது என்று மனம் கணக்கு போட்டது. இது என்ன பொங்கலாட்டம் இருக்கு என்றார் தாத்தா. பொங்கலே தான் பாட்டப்பா. நெய் மனம் மூக்க தொலைக்கிறது. அண்டி பருப்பை அள்ளி போட்டிருக்காய். தாத்தா சாப்பிட தொடங்கினார். கிளாஸா இருக்கு பொண்ணே. உண்டாக்க ஆறு சொல்லி தந்தா? உன்னோட அம்மைதானே? ஆமாம். யட்சுமி, நீயும் எடுத்துக்கொடி. ஆத்துல பொங்கல் உண்டாக்கி வருஷம் 1 ஆறுது. நங்கவரம் கல்யாணத்தில் தான் கல்கண்டு சாதத்தையும் பொங்கலையும் வயிறு தெரியாம தின்னேளே என்றாள் பாட்டி. பாரதி சிரித்தாள். உங்களுக்கும் கொண்டு வரேன் பாட்டம்மா. வேண்டாம்டி, நான் அங்க வரேன். அங்க போனாத்தான் மூக்கொத்தம் திங்கலாம் என்றார் தாத்தா. உங்க மூக்கில இருந்து பொங்கல் வழியாம பார்த்துக்கோங்கோ. பாரதிக்கு உள்ளூர சிரிப்பு வந்தது. இந்த வயசிலும் தாம்பத்தியத்தை எப்படி ஒருவருக்கொருவர் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். தங்கம்மா முற்றத்துக்கு அப்பால் சுவரோரமாய் உட்கார்ந்திருந்தாள். காலியாகிவிட்ட டபரா டம்ளர் இன்னும் அவள் அருகேயே இருந்தன. உங்களுக்கும் டிஃபன் கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். இப்ப வேண்டாம். எங்கேயோ பார்த்தவாறு தங்கம்மா பதிலளித்தாள். தான் பண்ணிய பொங்கல் எப்படித்தான் இருக்கிறது என்று ருசி பார்க்கத்தான் தோன்றியதே தவிர தட்டு நிறைய போட்டுக்கொண்டு சாப்பிட வயிறு இடம் கொடுக்கவில்லை. சமையலறையில் மீண்டும் மௌனம் நிலவியது. அவளுடைய மனமும் சிந்திக்க தொடங்கியது. அப்பா பேசிய பேச்சின் பாதிப்பை காட்டிலும் அதற்கு காரணமான ஈஸ்வரன் மீதுதான் கோபம் வந்தது. அவர் எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வரலாம்? கடந்த 4-5 நாள்களாக இருவரும் சுமூகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கையில்தான் ஈஸ்வரன் அப்பாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஏமாற்று வேலை என்பதா, வஞ்சகம் என்பதா? அவர் கடிதம் எழுதிய விஷயம் நாராயணனுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் அவனாவது கோழிக்கோடு போவதற்கு முன் அவளிடம் சொல்லியிருக்க வேண்டாமோ? அன்று இரவு மாமனாரை அவள் தனிமையில் சந்தித்து பேசியாக வேண்டும். அவளுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் அப்பாவை அவர் ஏன் இழுக்க வேண்டும்? 2இல் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தாள். ஆனால் அவள் அதுவரை தன் இயல்பிலேயே நடந்து கொள்வாள். 5:15 ஈஸ்வரன் அப்பா பின்தொடர வீட்டுக்குள் பிரவேசித்தார். இருவரும் டிஃபன் சாப்பிட்டார்கள், காஃபி குடித்தார்கள். அவளுடைய அப்பாவின் தொடர்ந்த மௌனத்தில் அவருடைய நெஞ்சு குமரல் எதிரொலிப்பதாக பாரதிக்கு தோன்றியது. ஆனால் எதுவுமே நடக்காதது போல் ஈஸ்வரன் அவளிடம் சரளமாக பேசினார். பொண்ணே, உன் அப்பாவோட வண்டி ராத்திரி 12:45க்குத்தான். உன் பிளான் என்னன்னு நேக்கு தெரியாது. நீ படிச்ச பொண், எல்லாம் தெரிஞ்ச பொண். உன் ஆசை நிறைவேற நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். இதையெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஒரு அவசர காரியமா எர்ணாகுளம் போறேன். வர்றதுக்கு 2 நாளாகும் என்று கூறிய ஈஸ்வரன், மௌலி, நான் சொன்னதெல்லாம் ஓர்மை இருக்கு இல்லையா
என்று கேட்டார். மௌலி மௌனமாக தலையாட்டினார். இப்ப நான் என் ரூமுக்கு போய் பொட்டியில துணிமணிகளை எடுத்து வச்சுக்கிறேன். 6:45க்கு நான் புறப்படணும். பாரதி இடிந்து போய் நின்றாள். அன்று இரவு ஈஸ்வரனிடம் பேச வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தாள். அதில் மண் விழுந்தது. ஆனால் அவள் விடவில்லை. அவருடைய அறைக்கு சென்றாள். ஈஸ்வரன் அலமாரிகளை திறந்து வேஷ்டிகளை எடுத்து கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம் அத்திம்பேர், நேக்கு நேரம் மறந்து பொண்ணே. இன்னமும் பொண்ணேன்னு என்னை கூப்பிடுறது அசம்பாவிதமா இருக்கு. பின்ன நான் என்ன கூப்பிடுங்கோ, கழுதைன்னு கூப்பிடுங்கோ. நீ என்ன சொல்றாய்? என்னையும் அப்பா என்னை என் அப்பா நங்கவரத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் இல்ல? இங்க உள்ள எல்லாருக்கும் நான் குட் பை சொல்லணும் இல்ல? எனக்கு டைம் ஆறுது. எனக்கு டைம் நிறைய இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு ஒரே அடியா போறதானாலும் உங்ககிட்டேயும் உங்க பிள்ளைகிட்டேயும் 2 வார்த்தை பேசிட்டு தான் போவேன். நீங்க இப்ப எர்ணாகுளம் போயிட்டு வாங்கோ. அவர் கோழிக்கோட்ல இருந்து எப்ப வரணுமோ வரட்டும். அது வரையில நான் இங்க தான் இருப்பேன். அது வரையில் இந்த வீட்டுல இருக்க எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. இத சொல்லத்தான் வந்த. குட் நைட் சத்திம்பேர். குட் பை இல்ல. ஈஸ்வரன் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவும் இல்லை. ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. அவர் பெட்டியுடன் புறப்படுவதற்கு முன் அப்பா, அம்மா மற்றும் தங்கம்மாவிடம் விடை பெற்று கொண்டார். பாரதியை பார்க்க முயற்சியே செய்யவில்லை. ஈஸ்வரன் வெளியேற மௌலி பின் தொடர்ந்தார். அவர் யாரிடமும் விடை பெற்று கொள்ளவில்லை. இரவு 12:45க்கு தானே ரயில். அதில் செல்ல இப்போதே ஏன் யாத்திரை செல்ல வேண்டும்? தரை மேல் தரையருகே கண்கள் கனக்க நின்ற பாரதி இருவரும் சகசிரம் வீட்டுக்குள் பிரவேசிப்பதை கண்டாள். சிரித்து பேசி ஆட்களையே மயக்கும் சகசிரம்தான் இதற்கெல்லாம் காரணமோ? அவன் ஹீரோ அல்ல, கீழ்த்தரமான வில்லன். இனிமேல் அவன் வீட்டு படியை மிதிக்க கூடாது. சகசிரம் வீட்டில் அவன் மட்டும் இருந்தான். ராஜி கமலம் வீட்டுக்கு போயிருந்தாள். என்ன அண்ணா, புறப்பட்டாச்சா? ஆச்சு. ஆரிட்டையும் மூச்சு விடாத. நான் எஸ்டேட் ஹவுஸில் இருப்பது குழந்தைக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும். சிவராமன், கோவிந்தன் ஆருக்கும் கூட தெரியண்டாம். அதாவது அவசரமா பேசணும்னா என்னன்னு கேட்டுக்கோ போறோம். நான் சொன்ன பிளான் தானே அண்ணா இது. மௌலி பேசின பேச்சில் பாரதிகிட்ட ஆட்டம் கண்டிருக்கு என்ற ஈஸ்வரன். நானும் அவளுக்கு மனசிலாகிற மாதிரி வார்த்தைகளை பிரயோகிச்சேன். இனிமே பொண்ணேன்னு கூப்பிடண்டாம், நாயே கழுதேன்னு கூப்பிட்டா போரும்னா. ஆட்டம் இப்பத்தானே அண்ணா தொடங்கி இருக்கு. போக போகத்தான் சூடு பிடிக்கும் என்றான் மௌலி. மௌலி, ஒன்று மாத்திரம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. அவளுக்கு டிவோர்ஸ்லும் இஷ்டமில்லை, 2வது கல்யாணத்திலும் ஆசை இல்லை என்றார். நாம சொல்லி கொடுத்ததுக்கு மேல மௌலி ஜமாய்ச்சிருக்கான். கட்லுக்கு அடியில் டேப் ரெக்கார்டர் இருந்தது அவளுக்கு தெரியாது. ஆனா 2-3 நிமிஷம் டேப்பு வேஸ்ட் ஆகிருக்கு என்றான் சகசிரம். பிறகு அதை எஸ்டேட்ல எங்கேயாவது வச்சு தொலைச்சிடாத, குழந்தையும் கேட்கணும் என்று சொல்லி முடித்தான். தெரியும்டா, அப்ப நான் வரேன். மௌலி, நம்ம பிரயத்தனம் எப்படி முடியும்னு என்னால தீர்ச்சியா சொல்ல கழியலை. எல்லாம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கோ, அது போரும். ஈச்சா, இன்னும் ஒண்ணு. என்ன மௌலி? அன்று தங்கம்மா தம்மிடம் பேசியதையெல்லாம் மௌலி விவரித்தார். தங்கத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ விசாரப்படாத. நான் புறப்படுறேன். அவசரம்னு பாரதிகிட்ட சொல்லியிருக்க. ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தேன்னா இங்க ஏதோ துரியோதனன் சூழ்ச்சி நடக்கிறதுன்னு அவ எண்ணம் தொடங்குவா. சரி அண்ணா, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ஆனா உன்னை நீ ஓர்மை வச்சுக்கணும். என்னடா அது சகசிரம்? பாரதிக்கு இப்போ ஒரு சின்ன ஆட்டம் தான் கண்டிருக்கு. அவளோட பிஹெச்டி ஆசை குறிஞ்சிட்டில்லை. தெரியும். பாரதி ரேழியில் நின்றபடி எதிர் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தாள். மணி 6:35. அவளிடம் அவசரம் காட்டிய அவர் 20 நிமிடங்கள் சகசிரத்தின் வீட்டில் தங்கி இருக்கிறார். ஏன்? அவருக்கும் அவளுடைய அப்பா மௌலிக்கும் இடையே ஏதாவது தர்க்கமா? ஒருவரை ஒருவர் வாய் வார்த்தைகளால் தாக்கி கொண்டார்களோ? ஈஸ்வரனை வழி அனுப்ப அப்பா வாசல் வரை வரவில்லை. இதற்கு என்ன அர்த்தம்? இருவருக்கும் செண்டு முடிக்கிறவன் நிச்சயமாக சகசிரமாகத்தான் இருக்கும். சிந்தனையில் மனம் வலிக்க பாரதி உள்ளே சென்றாள். அன்று இரவு படுக்க சென்ற போது அன்று நடந்ததையெல்லாம் எண்ணி பார்த்தாள். அப்பா பேசிய வார்த்தைகள் எல்லாம் காதில் மோதி ஒலித்தன. எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் யார்? சகசிரம் அல்லன், ஈஸ்வரன் அல்லன், அப்பா அம்மா அல்ல, நிச்சயமா நாராயணனும் அல்லன். பின் யார்? யார்? அவள்தான். அவளுடைய பிஹெச்டி வெறிதான். இந்த வெறியை இவ்வளவு முற்றிய பிறகு எப்படி அடக்குவது? அடக்காவிட்டால் என்ன ஆகும்?
வெறி தீரும், ஆசை நிறைவேறும். ஆனால் இந்த பிஹெச்டியை விட பல்லாயிரம் மடங்கு பெரிதாக ஒன்று இருக்கிறதே, அது என்ன? என்ன என்பதை பாரதி கன நேரத்தில் புரிந்து கொண்டாள். அவள்தான் புத்திசாலி பெண்ணாயிற்றே. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.